காலைதோறும் புதியவை விருத்தி அடையுங்கள். ஜூன் 8. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. நீதிமொழிகள் 11:24. தொழிலதிபர் ஒருவர் தன் அப்பாவை விமானத்தில் அழைத்துச் சென்று சென்னையில் உள்ள பல இடங்களை சுற்றி பார்க்க இளவயதில் ஆசைப்பட்டார். ஆனால் அவரால் அவர் அப்பாவை அழைத்துச் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. தன் சொந்த ஊரான சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள தன் தந்தையின் வயதுடைய எளிய மக்கள் 50 பேரை தேர்ந்தெடுத்து கோவையிலிருந்து விமானம் மூலம் சென்னை அழைத்து வந்தார். அவர்கள் முதியவர்கள் என்பதாலும் மேலும் முதல் முறை விமானத்தில் பயணிக்கிறார்கள் என்பதாலும் அவர்களுடன் ஒரு மருத்துவ குழுவையும் அழைத்து வந்தார். மேலும் அவர்களை மெட்ரோ ரயிலில் ஏற்றி பயணிக்கச் செய்தார். சென்னை மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா சுற்றுலா இடங்களுக்கும் அழைத்துச் சென்று அவர்களை மகிழ்வித்தார். இச்செயல் இவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்ததாகவும் பெற்றோருடன் பயணித்து மகிழ்ந்த சம்பவமாகவும் இருந்ததாகவும் சொல்லி எவ்வளவு சம்பாத்தியத்தை பெற்றதற்கு மேலான மகிழ்ச்சியை அடைந்ததாகவும் தெரிவிக்கிறார். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. நீதிமொழிகள் 11:24 சொல்கிறபடி வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு என்பதற்கு இச்சம்பவம் அடையாளமாக இருக்கிறது. அநேகர் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான மக்களை கவரும் விளம்பரம் செய்கிறார்கள். நிறைய சம்பாதித்து கோடீஸ்வரனாக வேண்டும் என்ற எண்ணம்தான் அநேகர் உள்ளத்தில் எழுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2:2-4 ஒரே மனதுடனும் ஒரே அன்புடனும் ஒரே இதயத்துடனும் ஒரே சிந்தனையுடனும் இருப்பதன் மூலம் என் மகிழ்ச்சியை நிறைவு செய்வேன். சுயநலத்தினாலோ வீண் பெருமையினாலோ எதையும் செய்யாதீர்கள். மாறாக தாழ்மையுடன் மற்றவர்களை உங்களை விட முக்கியமானவர்களாக கருதுங்கள். ஒவ்வொருவரும் தன் சுயநலத்தை தேடாமல் பிறருடைய நலனையும் தேடுவானாக என்று சொல்வது போல் நாம் செயல்பட வேண்டும். நம் சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டுமானால் நம் அருகில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைவாய் காணப்பட செயல்பட வேண்டும். அவனவன் பெற்ற வரத்தின்படி கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரன் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். இதுதான் மெய்யான அன்பு. மனிதன் கொண்டு வருவதும் ஒன்றுமில்லை, மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. உதவுவோம், வலது பக்கம் நிற்க தகுதி உள்ளவர்களாக ஆயத்தப்படுவோம். ஜெபம். எங்கள் பரமபிதாவே, நாங்களும் ஏழைகளுக்கு உதவி செய்கிற நோக்கத்தை தாரும். ஆமேன்.